சரியா? இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை. நீங்கள் ஏதாவது எனக்கு கேள்வி கேட்கணுன்னா கேளுங்க. நம்ம எதுக்காக இங்கே வந்தோம்? நான் எந்த வேலை செய்யறதுக்காக அதான் சொன்னேன், உன் அறியாமையை தெரிஞ்சுக்கோ. அறியாமையை தெரிஞ்சாதான் நாம் அறிவோடு இருக்கிறோமா அல்லது அறிவு ஓட இருக்கிறோமா, அறிவு எங்கே இருக்குது, அந்த ஆராதனையினுடைய வேலை என்ன, அதெல்லாம். ஏன்னா உலகத்தில் மரம் இருக்குது இல்லை, அந்த மண்ணில் ஊறுற பூச்சிங்கெல்லாம் இருக்குது, அப்புறம் ஈ, எறும்பு, தும்பி அதெல்லாம் பறக்கிறதுலாம் இருக்குது, கொசு இவெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் பறவைகள் இருக்குது, பாம்புகள் இருக்குது. இதுக்கெல்லாம் 4 அறிவு. பறவைக்கு 4 அறிவு, காது உள்ளடங்கி இருக்கும். காது உன்ன மாதிரி வெளியே நீட்டின்னு இல்லை. இதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. முட்டையிலேருந்து வந்ததுக்கெல்லாம் காது உள்ளே இருக்கும், காது இருக்காது. சென்னையில் வந்ததுக்கெல்லாம் காது வெளியே இருக்கும். நீ போய் செக் பண்ணி. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அழைக்கப்பட்ட நபிகள் நாயகம் சொன்னது. அதுபோல் எத்தனையோ தேவ ரகசியங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உன்னை பற்றின ரகசியம். இதுக்கெல்லாம் முதல்ல என்ன வேணும்? நமக்கு அறிவு வேணும். அறிவினுடைய வேலை என்ன தெரியாது. விலங்குகளுக்கு அதுக்கு ஐயறிவுனா அந்த ஐயறிவோடவே வாழுது. அது தன் உணவை மாற்றிக்கிறேன். இன்றைக்கி புதன்கிழமை கறி தூணலாம், நாளைக்கு வேலைக்கிழமை ராகவேந்திர விரதம் இருக்கலாம், வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கு அப்படிலாம் இல்லை. எல்லா நாளும் ஒரே நாள் தான். மாட்டுக்கறி சாப்பிடும், புளி, சிங்கம் எல்லாம் ஒட்டா சாப்பிடும். அது தேடின்னு போவோம், அடிக்கும். அதுக்கு இந்த 4 கிழமை பிரச்சனை இல்லை. கடவுள் வேணுன்ற பிரச்சனை இல்லை. உனக்கு தான் கடவுள் வேணும். ஏன் வேணும்? எதுக்கு வேணும்? இதை சிந்திக்க தெரிந்து தேட தெரிஞ்சவனே மனிதன். மகா வாக்கியமாக சத்திய வேதத்திலே சொல்லப்பட்டது. சத்திய வேதனா என்னன்னு தெரியுமா? பைபிள்னு பேர். அதுக்கு தட்டுங்கள், கேளுங்கள், தேடுங்கள். எங்கே போய் தட்டுவ, எதை போய் கேட்ப, எதை தேடுவ, அதில் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்கள் பைபிளை தூக்கின்னு சுற்றுறாம்பார். குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் சண்டே அப்படின்னு எல்லாம் கொண்டாடினாங்க. நமக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்களை இருந்தாங்கனாக்கா நம்ம பிரியாணி சாப்பிட்டோம். ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? அவங்க கிறிஸ்தவர்களா? முஸ்லீம்னு போன மாதம்லாம் அவன் விரதம் இருந்து அந்த நோம்பு முடித்தான், அவன் துலுக்கான்னு சொல்கிறான். இந்த ரகசியங்கள் எல்லாம் யாரையும் போய் கேள்வி கேட்டு ஜெயிப்பதற்காக இல்லை. முதல்ல மதங்களின் அடிப்படை ஆதாரம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காது. நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தான். ஆனால் ஆறாவது அறிவு தெரியாத வரைக்கும் நீங்கள் மனிதர்கள் என்று நிரூபிக்க முடியாது. இருக்கலாமா? அப்படி இல்லை, கேட்குறேன். இருக்கலாமான்னு கேட்குறேன். இருக்கலாமா? இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? இவங்கிட்ட சொல்லிக்கிறேன்ல, முதல்ல உனக்கு என்ன தெரியும், என்ன தெரியாதுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடு. ஒன்று அறிவு என்னது, அறியாமை என்னது என்று தெரியணும். அறியாமை தெரியணும். தெரியும் போது அறியாமையினுடைய உச்சபட்ச பொருள் ஒன்று இருக்குது, அறிவினுடைய உச்சபட்ச பொருளும் ஒன்று இருக்குது. அது எது? ரெண்டும் உங்களுக்குள்ளே இருக்குது. இந்தா அறியாமையும் நான் பார்க்குறேன், அறிவையும் நான் பார்க்குறேன். ஏயா நீ பார்க்குறிய, கொஞ்சம் சொன்னா நாங்களும் பார்ப்போம்ல அப்படின்னு நீ கேட்குறது எனக்கு புரியுது. கொஞ்சம் குஞ்சி நிமிதி தான் உனக்கு அது கஷ்டம் தெரியும். இல்லைன்னு வச்சுக்க, சொன்ன உடனே அப்படியா சரி நீ நல்லா தான் வாசனை கேட்டோம், பார்ப்போம். இதெல்லாம் பிராப்தம் வேணுங்க, இதெல்லாம் கர்மா வேணும், இதெல்லாம் எல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு டைலாக் பேசிட்டு சாப்பிட்டு அப்படின்னு ஏப்பம் விட்டு போக வேண்டியது தான். அதை சொல்கிறதுக்கு நான் வரல. சரியா? உனக்கு வேணும்னா நீ எழுதி அனுப்பு, வேணான்னா சந்தோஷமாக. சரியா? போதுமா? அப்புறம் வேறு யாராவது? அவர் ஒரு கேள்வி கேட்டார். கடைசி வரைக்கும் தெரியாம அப்படி செத்துறதுக்காக சில பேர், நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. கோடான கோடி பேர் இருக்கிறான். ஏன்னா மனுஷன் இல்லை அவன். அப்போ எப்பதான் உங்களுக்கு தெரியும்? தேடு. கடவுளை போய் தேடின்னு போனா இல்லை, இங்கேருந்து காசிக்கு போகிறான். இவெல்லாம் திருப்பதி நடந்து போனாங்க. இங்கே வேலூர்லேருந்து திருப்பதி பக்கம் தானே, எல்லாம் நடந்து போவான்ல. புரட்டாசி மாதம் நான் கோயந்தா போட்டு போகிறான்ல, அங்கே போக தெரிஞ்சுது. முதல்ல நீ மனுஷன் தானான்றதை பார்க்குது. இப்போ நான் கேட்டல கேள்வி, அதனால தான் சொன்னேன். இந்த வீடு புண்ணியம் பண்ண வீடு, இந்த புண்ணியம் செஞ்சவன்டா உங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சுருக்கான். என் கையில் என்ன இருக்குதுன்னு உனக்கு தெரியாது. இப்போ கோடான கோடி பேர் போகிறான், அவன் மனுஷனே இல்லை. முதல்ல நாமளும் அந்த கூட்டத்தில் ஒத்தனா தானே இருந்தோம். இன்றைக்கி இந்த வார்த்தை நம்ம காதில் விழுந்துச்சுல, நான் அடுத்து என்ன செய்யணும்?
நீ என்ன செய்யணுன்றதை நான் சொல்லியிருக்கிறேன், செய். உனக்கு எழுதி தெரியாதா? வாய்ஸ் மெசேஜ் போடு, டெக்னாலஜி இருக்குது, யூஸ் பண்ணிக்கோ. நாம் என்ன ட்ரியான மாட்டு வண்டி ஓட்டியிருந்தோமே அப்படியா இருக்கிறோம்? இந்த பிஎம்டபிள்யூவில் ஒரு கார் வாங்கினா ஒரு கார் ஃப்ரீ இதை கொடுக்குறாங்க, கேடுங்க. அதுவும் ஆடி மாதத்தில் வந்துச்சுன்னா தள்ளுபடி வெளியில் கொடுக்குறோம். இவன் யாரா அவன்? அப்பளம் கொண்டதா தான் உன் அடையாளம் எனக்கு தெரியும். அப்பளம் இல்லைன்னா நாங்கள் உன் அடையாளம் தெரியாது எனக்கு. இல்லைடா உள்ள நுழையும் போது ஆற்காடுனாண்டா, ஆற்காடு கணேசன் சொன்னேன்டா. இல்லைடா இவன் தான் ஆற்காடு கணேசன். இவெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னா, இவர்கள் எவ்வளவு தேடியும் படிச்சும் அறிய முடியாத ஒன்றை அப்படின்றதுக்குள்ள அவனுக்கு தெரிய வச்சான். அதுதான் சும்மா இல்லை, இதெல்லாம் செய்யறதெல்லாம் சும்மா செய்யறான்னு நினைக்கிறியா? ஏதோ ஊரில் அரசியல்வாதி வரான், அவனுக்கு ஏதோ அந்த பொன்னாடைக்கு பொன்னாடை போடுறாங்களே, வாழ்க ஒழிகன்னு கத்தின்னு போறானு, அதுவா? உன் அறிவு என்னது, உன் அறியாமை என்னது என்று தொட்டு காட்ட வந்தவன் நான். உன்னை அறிவுருவாக ஆக்க வந்தவன் நான். ஆனா நான் சொன்னதை முதல்ல நீ செய்ய, உனக்கு நான் பதில் சொல்றேன். அது நான் சொல்ற பதில் 4 வேதங்களிலே இருக்குது. ரிக் யஜூர் சாம அதர்வண வேதங்களிலே அது இருக்குது. பிரக்ஞானாம் பிரம்மம், அகமான்மா பிரம்மம், தத்துவம் அசி, அகமான்மா பிரம்மம் என்று சொல்லக்கூடிய 4 மகா வாக்கியங்களுக்கு நிஜமாகவே உன்னை சொந்தக்காரனாக்கவே நான் வந்தேன். அப்படியான ஒரு என் கையில் இருக்குது. உனக்கு அது தெரியாது. நீ நான் ஒன்று சொன்னல, அது நீ செய்ய, அது உனக்கு தெரியும். சரியா? புகழப்படுற புகழும் திரு கையிலை குல புபா திகழும் பரம்பரையிலகு தேவே நிகழுரு சன்மார்க்க நிலை மேரே அகமிலையும் தருமனவ தர திபதி சிம்மாசன குணலா மாபதி மந்திராலயன ரூபா திபதி சங்காரன திடலா மூபதி விலங்கவரும் முத்தே. சமரச வேதாந்தம் சொல்லு. சமரச வேதநாதா வேதானிகளின் கர்த்தாவே மெய்வழி நாமநாதமே மெய்வழி ஆண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம் மெய்யாகவே சந்திரிகம் கொடிகார மக்களிடத்தில் உள்ள சர்வ மூல மந்திரங்கள் மிக மகான்களாக பகவான் சந்தனவர்களே முத்திபாடி. சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் மஞ்சனசலாகியால் திறந்த தேசிகேந்திரரே, தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கு நமஸ்காரம். இந்நாட்டில் இங்கே யமவடரை மாற்றும் இறைவா போற்றி. அந்நாட்டினுக்கே வித்தெடுக்க வந்த அரசே போற்றி. இறைவா அவ்வளவுதான். இருங்க.